இப்போ விஜய் வந்து குமரன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. எப்படி இந்த மாதிரி ஆச்சு, நான் எப்படி இவ்வளோ இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் காவேரி மேலேன்னு எனக்கு எதுவுமே புரியல. காவேரி தான் எனக்கு உயிர், அவள் தான் எனக்கு உலகம், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இவளுக்கு வந்து வெண்ணிலாவை நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த உலகத்தில் எனக்கு வைஃப் லவர் எல்லாமே எனக்கு காவேரி தான் அப்படின்னு சொல்ல குமரனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஒரு பக்கம் நிவின் வந்து நினைக்கிறாரு, எப்படியோ காவேரி சந்தோஷமாக இருந்தால் சரி தான், நம்மளை விட ஒருத்தர் இந்தளவுக்கு நேசிக்க முடியும் அப்படின்னா அது விஜயாக தான் இருக்கணும் அப்படின்னு நிவினும் நினைக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறார். நீங்களுமே ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு குமரன் வந்து எல்லா விஷயத்தையுமே கங்கா கிட்டே சொல்கிறாரு. கங்கா கிட்ட இந்த மாதிரி விஜய் ரொம்ப உயிராக இருக்காரு, காவேரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, இப்போ இந்த விஷயத்தில் நம்ம காவேரி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு காவேரி கிட்ட சொல்கிறாங்க. விஜய் உன் மேலே அவ்வளோ உயிராக இருக்காரு, குமரன் கிட்ட அவ்வளோ பாசமாக பேசியிருக்காரு, நீ தான் தேவையில்லாமல் வந்து கவலைப்பட்டுருக்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் டவரே கிடைக்கல, அதனால தான் ஃபோன் பண்ணல, இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ண நீ பேசணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னோடனே கால் லாக் எடுத்து பார்க்குறாங்க காவேரி. பட் கால் லாகில் இல்லவே இல்லை. இல்லையேக்கா இதில் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி கேட்க, இந்த வீட்டில் பூனை மாதிரி சுற்றிட்டு இருப்பாள், அவள் தான் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கா, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, விஜய் உண்மையில் உயிராக இருக்காரு அப்படின்னு சொல்ல காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. தாத்தா எப்படி இருக்காரு வெண்ணிலா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்காப்பா வெண்ணிலா, டாக்டர் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க, பழசெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும் சொல்லியிருக்காங்க, முதல்ல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகிறேன், நான் காவேரியை போய் பார்க்கணும் அப்படின்னு விஜய் வேகமாக காவேரியை போய் பார்க்க போகிறாரு. அங்கே காவேரி கூப்பிட்டுட்டே போகிறாரு, அங்கே காவேரி இல்லை. ஸோ ரூமில் வந்து நிற்கும் போது காவேரி பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க, அழுகிறாங்க காவேரி ரொம்பவே. சாரி உங்களை வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிறாங்க. என்ன காவேரி ஒரு நாளைக்கு நான் இல்லை அப்படின்னா, நீ பயந்துட்டியா? பயப்படாத காவேரி, எப்போவுமே உனக்காக நான் இருப்பேன், என்றைக்குமே நான் இருப்பேன், சாரி காவேரி அப்படின்னா ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் காவேரி, லவ் யூலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு தடவை சொல்லேன் அப்படின்னு உடனே மாறி மாறி சொல்கிறாங்க. காவேரி சந்தோஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழுறாங்க. இனிமேல் நீ அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்ல. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ராகினிக்கு என்ன தோணுது அப்படின்னா, இனிமேல் பிரிக்க முடியாது விஜய் காவேரி, எல்லாமே வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெண்ணிலா இப்போ எல்லாமே பழசெல்லாம் ஞாபகம் வந்தால் அந்தளவுக்கு சீக்கிரம் விஜய் விட மாட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.